1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நீண்ட நாள் கனவான அதாவது அங்கீகாரம், இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கூட்டமும் நடத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தது. ஆனால் இப்போது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்குது. ஆனால் இது நமக்கு போதுமானதா? நம்ம எதிர்பார்த்தது இதை தானா? நம்ம சரியான விகிதத்தில் வளர்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். உண்மையிலேயே நம்ம களத்தில் நின்று, நம்ம மற்றவர்கள் மாதிரி சமூக ஆர்வலர் கிடையாது, இல்லை நடுநிலை ஊடகம் கிடையாது, மற்றவங்கள மாதிரி எப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறவங்களோ இல்லை சும்மா ஒரு காசுக்காக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவங்களோ இல்லை. நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர், நாம் தமிழர் கட்சிக்காக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்படி நம்ம இந்த களத்தில் பார்த்தது என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய வேலைகளை நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பில், மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்களை தொடர்ந்து கிளை, ஒன்றிய பொறுப்பு, அதாவது சுத்தமாக நான் கட்சியிலே இல்லைங்க, நான் சுத்தமாக ஒரு அடிப்படை உறுப்பினருங்க, நான் இப்போ தாங்க கட்சியில் சேர்ந்துருக்கிறேன்றவங்க வரைக்கும் அவ்வளவு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாக, அதாவது தன்னுடைய உடல் உழைப்பு, வெளியிலேருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்றது, அந்த அளவுக்கு எவ்வளவோ உழைப்புகளை நாம் தமிழர் கட்சியோடைய உறவுகள், ஆதரவாளர்கள் போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளவு உழைப்புகளுக்கு இந்த 8.1% வாக்கு சரியானதா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே இல்லை. ஏன்னா என்னடா அது, நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்ன்றான், நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்ன்றான், எதிர்மறையாக பேசுகிறானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உழைப்புக்கான ஊதியம் இது இல்லை. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 20% வாக்குகள் வரும். அண்ணன் 1 கோடி இலக்கு வச்சார். அதற்காக அண்ணன் செய்த வேலைகளில் அது அளப்பரியது. அதுக்கெலாம் நம்ம ஒரு அளவே சொல்ல முடியாது. தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டார். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளில் மக்களோட களத்தில் நின்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளையும் பல வேலைகளை செய்தார். ஆனால் இவ்வளவு செய்தும் சரியான அளவில் மக்கள் நம்மளை ஏற்கலை, அங்கீகரிக்கலைங்கிறது தான் உண்மையான நிலவரம். இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம். ஒரு கட்சியை அதன் போக்கில் விட்டுருந்தா நமக்கு ஆதரவுலாம் தெரிவிக்க தேவையில்ல, நம்மளுக்காக கூட இறங்கி யாரும் வேலை செய்ய தேவையில்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சியை யாரும் கண்டுக்காமல் அதன் போக்கில் விட்டுருந்தா நம்மளுடைய வாக்கு சதவீதம் மிக உயரமான ஒரு இடத்துல இருந்திருக்கும். அதான் உண்மை. ஆனால் இந்த கட்சியை வீழ்த்தணும், இந்த கட்சியை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு முடக்கணும். NIA ரெய்டு, அதாவது அங்கீகாரம், சின்னத்தை பறிக்கிறது, இந்த சின்னத்தை பறித்து இவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்லாம் எவ்வளவோ முயற்சிகளை செய்து இந்த திமுகவும் பாஜகவும் எதிர் கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்தாங்க. எவ்வளோ பல முயற்சிகள், பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இடையில தான் நம்ம இந்த 8.1% வாக்கை வாங்கியிருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மக்கள் யார் அங்கீகரிச்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. மக்கள் 40க்கு 40 தொகுதிக்கு 40 தொகுதியை திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. திமுக இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வென்று இங்கே போய் மாநிலங்களவையில், மக்களவையில் மக்களுக்காக பேசி மக்களுக்காக கொண்டு வந்தது ஏதாவது இருக்கா? இல்லை. நீட் தேர்வு கையெழுத்து போட்டது யார்? நீட் தேர்வை ஆதரித்தது யாருன்னு கேட்டால் அது திமுக தான். இங்கே நம்ம போராடுவோம். அந்த கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய, இல்லை நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஈத்தேன் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது யாருன்னு கேளுங்களேன், திமுக தான். ஆனால் இங்கே போராடுவோம். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதா இருக்கட்டும், பாஜகவுக்கு முட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அன்றைக்கி கோபேக் மோடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடியை வரவேற்கிறதா இருக்கட்டும், அதாவது தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை மிகப்பெரிய அளவில், அதாவது அதிமுக ஆட்சி அடிமை ஆட்சின்னு, கொத்தடிமை ஆட்சின்னு சொன்னோம். எடப்பாடி அவர்களுக்கு முதுகெலும்பே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இதற்கெல்லாம் இடையில் எடப்பாடி ஆட்சியில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த போதைப் பொருட்கள் அதிக அளவில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில் சிறிய பிள்ளைகள் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு கிராமம் வரைக்கும் கஞ்சா சென்றடைந்திருக்கிறது. இதெல்லாம் ஏற்கணும். இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு குடிநீரில் மலம் கலந்த கண்டுக்கவே இல்லை. பல இடங்களில் சாதிய மோதல்களை உருவாக்கி திமுக ஒரு சாதிய பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சென்னையிலாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மழைகளால் பாதிக்கப்பட்டது கொஞ்சம் நெஞ்சமில்லை. மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்த பிறகும்
ஒரு கொடுங்கோன்மை ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 23ஆம் புலிகேசின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்தோம் இல்லையா, அதற்கு நிகராகல அதை தாண்டிய ஒரு ஆட்சியை திமுக கொடுத்த போதிலும், ஆனால் மக்கள் அந்த திமுகவை அங்கீகரிச்சிருக்காங்க, திமுகவோட கூட்டணியை அங்கீகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடந்தாலும் காசுக்கு தன்னுடைய வாக்குகளை விட்டுருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் தமிழர் கட்சி என்ன கேடுச்சு? இந்த மக்களுக்கான அங்கீகாரத்தை கேடுச்சு. தன்னுடைய கட்சி நாங்கள் வெல்ல போகிறோம், எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, நாங்கள் வென்ற பிறகு நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம், மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்க போகிறோம் அப்படின்லாம் இல்லை. இந்த மக்களுக்கான போராட்டங்களை, இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிச்சு. ஆனால் அதையெல்லாம் மக்கள் காது கொடுத்து கேட்காமல் வெறும் 200 ரூபாய்க்கு, இந்த திமுக ஊப்பிகள் எப்படி 200 ரூபாயோ அந்த மாதிரி வெறும் 200 ரூபாய்க்கு மக்கள் தங்களுடைய வாக்குகளை விற்று இன்றைக்கி பெரிய சவக்குழியாக தோண்டி அதில் படுத்துக்கிட்டாங்க, அவங்களே மண்ணை தள்ளிக்கிட்டாங்க. அப்படிங்கிறது ஒப்பானது தான் இந்த திமுகவின் வெற்றி. இதற்கிடையில் விசிக அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நீண்ட நாள் கனவு. ஒரு 34 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி இன்றைக்கி விசிக அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதை கயவர்கள் கூட நின்று பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, நாங்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம், அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம். அது எந்த அதிகாரம்னு எங்களுக்கு தெரியல. இந்த 2 தொகுதிகள் நீங்கள் வென்றதே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குமா? நீங்கள் உண்மையாக நேர்மையாக உங்களுடைய அதிகாரத்தை உபயோகிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நல்லா யோசித்து பாருங்கள். திமுக கூட இருந்துக்கிட்டு இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையில் விசிக பங்கெடுத்திருக்கு, அதுக்கு அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கு, மக்களுக்கு துணையாக நின்று இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. சொந்த சமூக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்லே கூட திமுக ஆதரவு நிலைப்பாட்டை தான் விசிக எடுக்குதே தவிர, ஒரு இடத்துல கூட மக்களுக்கான நிலைப்பாட்டை, மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை, திமுகவுக்கு எதிர்ப்பான போராட்டங்களை இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த ஆட்சி, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் திமுக மக்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் விசிக அதுக்கு முட்டு கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம், அடுத்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். அது எந்த அதிகாரம் உண்மையிலே தெரியல. இருந்தாலும் அங்கீகாரம் பெற்றதற்காக நாம் தமிழர் கட்சி கரும்புலி வலையொலியின் சார்பாக அந்த விசிகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எண்ணற்ற சதிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி 8.1% வாக்குகளை பெற்று, அதாவது 36 லட்சம் வாக்குகளை பெற்று உண்மையிலேயே ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தனித்து ஒரு தமிழ் தேசிய இயக்கம் பெற்றிருக்கிறது, ஒரு தமிழ் தேசிய கட்சி பெற்றிருக்கிறதுனா அது நமக்கு மிகப்பெரிய பெருமையான விடயம். இதுக்கு முழுமையான காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவருக்கு இணையாக நாம் உழைச்சிருந்தோம்னா நம்ம கட்சி வேறு லெவலில் இருந்திருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இனி வரும் காலங்களில் பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், ஏன்னா இப்போவே நம்ம கடுமையான உழைப்பு போட்டிருக்கோம். அந்த உழைப்புலேருந்து கொஞ்சமும் மனச்சோர்வு அடையாமல், ஐயோ நம்ம தோத்துட்டோம், நாம் எதிர்பார்த்த வெற்றி இது இல்லை அப்படின்லாம் நினைக்காம, நாம் எதிரிகளை அச்சுறுத்தும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம் அப்படிங்கிற கௌரவத்தோட இதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து பல வேலைகளை செய்யணும். அப்படி செய்வதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி இன்று அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. எதிர்காலத்தில் அதிகாரத்தை பெறும். அந்த அதிகாரம் மக்களுக்கான அதிகாரமாக இருக்கும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நாம் தமிழர் கட்சியின் இந்த வெற்றி, இந்த வளர்ச்சி, ஏன்னா எதிரிகள் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து இது உண்மையிலே சரியானதா, இல்லை நம்ம சரியான அளவுக்கு வளரலையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.